ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாமே பாதி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியது, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸில் அச்சுமுறுக்கு இருந்தது. ஸோ நமத்து போகாமல் இருக்குமே அப்படின்றதுக்காக இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மீன்ஸ் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எல்லாமே கிளியராக இருக்கணும். அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிளியர் பண்ணி வச்சுட்டு தான் குக்கிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்தந்த பொருளை அந்தந்த ப்ளேஸில் வச்சுட்டு நீட்டாக பண்ணிகிட்டே இருப்பேன். பட் டைம் ஆக ஆக அடுத்தடுத்து ஒர்க் பண்ண திரும்ப அப்படியே கவுண்டர் டாப் ஃபுல்லாகிடும், மெஸ்ஸி ஆகிடும். ஸோ எப்படி ஆகுது அப்படின்னே தெரியாது. அண்ட் திரும்ப அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். அன்றைக்கி லன்ச் மெனு சாம்பார், ரைஸ் வச்சுட்டு பேபிக்கு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி கொடுத்ததால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி ஃப்ரை மாதிரி எங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ போட்டு சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அண்ட் பீக்கங்காய் கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் டே நைட் ப்ரிப்பேர் பண்ண புளி ரசம் கொஞ்சம் மீதம் இருந்தது. ஸோ நான் லஞ்சுக்கு புளி சாதம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண அந்த பேனில் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணி அந்த பொட்டேட்டோ ரைஸும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆனது. கவுண்டர் டாப் அண்ட் கேஸ் ஸ்டவ் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு.